அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குளிப்பின் ஃபர்லான நேரங்கள். கீழ்கண்ட 7 காரணங்களில் ஒரே ஒரு காரணம் ஒருவரிடம் உருவாகிவிட்டால் கூட அப்போது அவரின் மீது ஷரியத்தின் அடிப்படையில் குளிப்பது கட்டாயமாக ஃபர்லாக ஆகிவிடுகிறது. குளிப்பின் கடமையாக கூட அந்த 7 காரணங்கள் பின்வருமாறு: எவ்வித உடலுறவுமின்றி ஆசியுடன் இந்திரியம் தனது இடத்தை விட்டு பிரிந்து முன்துவாரத்தின் வழியாக உடலில் இருந்து வெளியேறிவிடுதல். உயிரோடு உள்ள மனிதர்களின் 2 துவாரங்களில் ஒன்றில் ஆண்குறி அதனுடைய கத்னா செய்யப்பட்ட வரையுடன் மறைத்தல். ஒரு மையத்தோ அல்லது ஆடு மாடு போன்ற மிருகங்களில் ஒன்றையோ ஒருவன் புணர்ந்து அதன் காரணம் இந்திரியத்தை வெளியாக்கினால், உறங்குவதற்கு முன் ஆண்குறி சுமதல் இல்லாமல் இருந்து உறங்கி எழுந்த பின் இலகலான நீரை அல்லது இந்திரியத்தை தனது உடலில் அல்லது உடையில் கண்டால், 5 மயக்க நிலையில் போதையிலிருந்து தெளிவு பெற்று எழுந்த பின் தண்ணீர் பட்டிருந்த ஈரத்தை இந்திரியம் என உறுதியாக ஒருவன் கருதினால், ஹயிலு என்னும் மாதவிடாய் ஏற்பட்டு அது நின்று விட்ட பின்னாலும், பிரசவ தீட்டு என்பதும் நிஃபாஸ் ஏற்பட்டு அது நின்று விட்ட பின்னாலும், மேலே கூறப்பட்ட இருக்கும் காரியங்களில் ஒன்று இஸ்லாத்தை தழுவாத போது துவங்கி இஸ்லாம் தழுவிய பின்பு நிறைவு பெற்றிருந்தாலும் அப்போதும் குளிப்பது ஃபர்லாகும். எந்த பெருந்தொடக்கு இல்லாத முஸ்லிம் மையத்தை குளிப்பாட்டுவது ஃபர்லு கிஃபாயாவாகும். குளிப்பை கடமையாக்காதவைகள்: வதி வருவதால் ஈரமின்றி கலிதமாதந்தாலும், குழந்தை பிறகு உதிரம் காணப்படாவிட்டாலும், இன்பம் உண்டாவதை விட்டும் தடுக்கக்கூடிய துணி போன்றவற்றில் ஆண்குறியை எட்டு சுட்டி கண்டு பெண்குறியை மறைத்தாலும், இனிமா என்னும் மலக்குடல் சுத்தி செய்தாலும், 2 துவாரங்களில் ஒன்றில் விரலை அல்லது அது போன்ற நுழைய வைத்தாலும், இந்திரியம் எளியாக்காத வண்ணம் மையத்தை அல்லது மிருகங்களை புணர்ந்தாலும், அவனது கண்ணி அழியாத வண்ணம் புணர்ந்து இந்திரியம் இறங்கவில்லையானாலும் குளிப்பது ஃபரல் அல்ல, ஆனாலும் குளிப்பது முஸ்தபாகும். இந்திரியன் வெளியாவதற்கு சிறிது முன் வரக்கூடிய இலகலான தண்ணீர், சிறுநீர் கழிக்கும் முன் அதன் அல்லது பின் வரக்கூடிய கலங்காத தண்ணீர்,